அதுவும் இல்லாம இப்ப நான் போற சேனல் எல்லாத்துக்கும் திரும்ப அந்த சேனல்ல இருந்து அவங்கள கூப்பிட்டா வரமாட்டாங்க. எனக்கு கேக்குறாங்க, நீங்க வந்துட்டு போனதுல இருந்து அந்த தாவேகா கட்சியில இருந்து ரெகுலரா வரவங்க கூட வரமாட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? பயந்து போனவங்க அவங்க. வேணா 2 பேரையும் உட்கார வை, நான் வந்து உட்கார்ந்து பேசுறேன். என்ன பேச போறாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா மறுபடியும் வேங்கை வயல் விஷயத்த பேசுவாங்க. வா பேசுவோம். இல்லையா சட்ட ஒழுங்கு பேசுவாங்க. வா பேசுவோம். நீ இதெல்லாம் பேசுற ராஜா, விஜய் இதுல சரியா இருக்காரான்னு நான் திரும்ப கேட்பேன். விஜய் எத்தனை அறிக்கையிடா வெளியிட்டு இருக்காருன்னு கேட்பேன் சட்ட ஒழுங்குக்காக. பொத்திக்கிட்டு ரூம்குள்ள தூங்கிட்டு இருக்கிற நீ எல்லாம் இதை பத்தி பேசக்கூடாதுரான்னு சொல்லுவேன். இதை பத்தி யாரு பேசணும்? அதிகமா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க பேசலாம். இந்த நடக்கிற சில திமுகவுல நிறை குறைகள் இருக்கான்னா இருக்கு. நான் சொல்லல, அந்த கட்சியோட எம்பி ஆராசாவே சொல்லியிருக்காரு. ஆமா இங்க பிரச்சனைகள் இருக்குன்னா இருக்கு. ஆமா இருக்கு. அந்த பிரச்சனைகளை எதிர்த்து குரல் கொடுக்கறது யாருங்கிறதா இப்ப கேள்வி. யாரு கொடுக்குறா? தற்கூரி கழகம் கொடுக்குதா? எடப்பாடி கொடுக்குறாரா? கூடும். பொண்டாட்டி புருஷ சண்டைக்கெல்லாம் அறிக்கை வெளியிடுறாரு. வேற யாரா குரல் கொடுக்குறான்னா யாரும் குரல் கொடுக்கல. அப்ப இவங்களுக்கெல்லாம் நாம ஏன் பேசணும்னு ஒரு வாதம் வருது. வா நான் உட்காந்து பேசுவோன்னு கூப்பிடுறேன். வா சமத்துவ பொங்கல், சமத்துவ கிறிஸ்துமஸ்னு கொண்டாடுறேன். சமத்துவ பொங்கல் எங்கடா கொண்டாடல? ஏன்டா பொங்கலை மறந்தீங்க? தமிழர்னா அவ்வளவு கேவலமாடா? உங்களுக்குலாம் அவ்வளவு இதுவாடா? தமிழர் பண்டிகைடா. ஒட்டுமொத்த மதத்தை சேர்ந்தவங்களும் விவசாயத்துக்கு இயற்கைக்கு நன்றி சொல்ற ஒரு பண்டிகையை ஆளு கொண்டாடல. ஏன் படம் ரிலீஸ் ஆகலன்னு முடங்கி போய் கிடக்குற? நாளைக்கு நீ எதுக்காவது வேற எதுக்காவது போய் முடங்கி உட்காந்தனா தமிழ்நாட்டை ஒன்ன நம்பி எப்படி கொடுக்க முடியும்? என்ன இது அப்படின்னு நம்ம கேட்க முடியும். நிறைய நான் கேட்பேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த ஆச்சரியக்குறி ஃபோன் பண்ணுதா இல்லையான்னு பேசுவோம். முடிஞ்சா அந்த ஆச்சரியக்குறி இந்த வீடியோவை போடும், பேசுவோம். அதனால வீடியோ போட்டுச்சுன்னா அந்த ஆச்சரியக்குறி யாரு, அது எந்த சேனல்னு எல்லாத்தையும் நான் ரிவீல் பண்ணுவேன். அதனால ஓப்பன் சேலஞ்சாவே கொடுக்குறேன். தைரியமா இருந்தா 1 to 1 வந்து பேசுவா. இல்லைன்னா கிக்கி பிக்கி பண்ணி வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டு ஸ்டோரி வச்சுக்கிட்டு உனக்கு ஃபேவரான சேனலில் போய் உட்காரு. நான் இது வரைக்கும் ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறேன். எந்த சேனலுக்கு போனாலும், எந்த யூடியூப் சேனல் போனாலும் என்ன கேட்க போறீங்கன்னு இது வரைக்கும் எந்த சேனலும் கேட்டது. என்ன வேணாலும் கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கேளுங்க, நான் பேசுகிறேன். ஏன்னா என்கிட்ட சரக்கு இருக்கு, நான் பேசுவேன். ஆனால் இந்த தற்கூறிங்க என்ன பேச போகிறோன்னு கேட்டு வருது, தலைப்பு என்னன்னு கேட்டு வருது. நான் என்ன கொடுத்தாலும் பேசுவேன். நீ வா பேசுவோம். 1 to 1 சேலஞ்ச் வா. அதனால் இந்த ஆச்சரியக்குறி பேசுதா இல்லையான்னு தொடர்ந்து இருந்து பார்ப்போம், பேசுவோம். அனைவருக்கும் மீண்டும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.